விழாவை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர் வருகை தந்துள்ள அகில இந்திய SC/ST ரயில்வே தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் மாவினார் அவர்களின் ஆணைக்கிணங்க இங்கு வருகை தந்துள்ள தென்மண்டல கூடுதல் பொதுச் செயலாளர் அண்ணன் வினோத் அவர்களையும், வேளச்சேரி ADE அவர்களையும், மயிலாப்பூர் இன்ஸ்பெக்டர், வேளச்சேரி SI மற்றும் தென்மண்டல நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர் சகோதர சகோதரிகள், மாணவ செல்வங்களுக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, புரட்சியாளர் அம்பேத்கருடைய முக்கிய சிந்தனை மனிதனுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை மாற்றக்கூடிய ஆயுதமாக கல்வியை மேற்கொண்டார். இந்தியாவிலேயே அதிகமாக படித்த ஒரு மாமேதையாக உருவெடுத்தார். இன்றைக்கு அவர் படித்த பட்டங்களை மட்டும்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர அவர் பட்ட துன்பங்கள், இன்னல்கள் இதையெல்லாம் மக்கள் மத்தியிலே எடுத்து கூற வேண்டும் என்பதற்காக தான் புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாளையும் தன்னுடைய நினைவு நாளையும் கொண்டாட வேண்டாம் என்று வலியுறுத்தினார். ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறையும் அவர் பட்ட துன்பங்களையும் எடுத்து கூற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அம்பேத்கர் போன்ற ஒரு தலைவருடைய வாழ்க்கை வரலாறு படித்தால்தான் வாழ்க்கை என்ன என்பதை நாம் புரிய முடியும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் எல்லாம் மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு முக்கிய காரணம் புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இந்த நாடு குழந்தையிலிருந்தே தீண்டாமைக்கு ஆளாக்கப்பட்டது. படிக்கும் வயதில் இருந்து அவர் படித்து முடித்த வரையிலும் இந்த நாடு அவரை புறக்கணித்து கொண்டே இருந்தது. ஆனாலும் அவரை யாரையும் எண்ணி பார்க்காமல், அவரை எந்த துன்பத்திற்கு ஆளாக்கினாலும் அதை ஒருபொழுதும் பொருட்டாமல் நினைக்காமல் தொடர்ந்து படித்து கொண்டே இறுதி வரும் இருந்தார். அதனால்தான் இன்றைக்கு உலகம் போற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். அம்பேத்கர் அவர்கள் ஒரு தனிப்பட்ட சாதி தலைவர் அல்ல என்பதை நாம் முதலே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், பல ஆண்டு காலமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தலித் சமுதாயத்தின் தலைவராக, SC/STக்காக மட்டுமே பாடுபட்டார் என்கின்ற கருத்தினை பல தலைவர்கள் உட்பட மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இதை இங்கே சொல்கிறேன் என்றால், முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மாமனிதனுடைய பிறந்த நாளை நாம் வெகு சிறப்பாக இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்ற தருணத்தில் அவர் ஒரு சாதி தலைவர் அல்ல, அவர் ஒரு தேச தலைவர் என்பதை நாம் எங்கெல்லாம் சொல்கிறோமோ அங்கெல்லாம் எடுத்துக்கூற வேண்டிய கட்டாயமும் நெருக்கடியும் இந்த நாட்டிலே நாம் உலகி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் சாதி மேல் அக்கறை கொள்ளாதவர், சாதி வளர வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் பாடுபடாதவர். புத்தர் அவர்களுக்கு பிறகு இந்த மண்ணிலே சனாதன கொள்கையை முற்றிலுமாக நேரடியாக எதிர்த்த ஒரு மகத்தான தலைவர். சனாதனத்தை தான் நம் ஆதி காலத்திலே கல்வி மறுக்கப்பட்டது. கல்வியால் நம் பொருளாதாரத்திலே முன்னேறாமல் முடக்கி வைத்தார்கள். சனாதன கொள்கையால் தான் செருப்பணிய அனுமதிக்க மறுத்தது. சனாதன கொள்கை தான் பெண்களை வெளியே விடாமல் தடுத்தது. சனாதன கொள்கை தான் பெண்களுக்கு கல்வி வழங்கக்கூடாது என்று எடுத்துரைத்தது. அந்த சனாதன கொள்கை தான் மனிதர்களை விலங்கை விட கேவலமாக நினைக்கக்கூடிய கொள்கையெல்லாம் சனாதன கொள்கை இந்த மண்ணிலே உலாவிக் கொண்டிருந்த காலத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அறிவுத்திறனாலும் கல்வி ஆற்றலினாலும் சனாதனத்துக்கு எதிராக இந்த மண்ணிலே சமூக நீதி கோட்பாடை நிலைநிறுத்துவதற்காக பாடுபட்டார், போராடினார். அந்த சமூக நீதி கோட்பாடு தான் இன்றைக்கு நம்மளை எல்லாம் செருப்பு போட வைக்கிறது, கல்வி கற்க வைக்கிறது, பெண்களை படிக்க வைக்கிறது. இன்றைக்கு வேலையில் பெண்கள் அதிகமாக வரக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. பெண்களுக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சம உரிமை வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை 1954 நாடாளுமன்ற அவையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்கின்ற மசோதாவையும், OBC குறிப்பாக இதை தான் நாம் முக்கியமாக எண்ணி பார்க்க வேண்டும். அவர் பிறகு SC/STயாக இருந்தாலும் கூட நாடாளுமன்ற அவையில் OBCக்கான இடஒதுக்கீடை வலியுறுத்தி மசோதாவை நிறைவேற்றும்படி கோரிக்கை விடுத்தார்.
ஆனால் அது முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டதால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டிலே சட்ட அமைச்சராக இருந்து ஒரு பெண்களுக்கு சம உரிமை வாங்கித்தர முடியாத நிலை நமக்கு இருக்கிறது என்பதை மன வருத்தத்துடன் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். ஆக அந்த சமூகநீதி கோட்பாடு இருந்தனால்தான் பெண்கள் இன்றைக்கு படித்து வெளிவர முடிகிறது. இப்போ 6ஆம் தேதி 12ஆம் வகுப்புக்கு தேர்ச்சி பெற்றார்கள். அதில் அதிகமாக தேர்ச்சி பெற்றவர்கள் பெண்மணிகள் தான். கடந்த பல ஆண்டுகளாக பெண்கள் தான் அதிகமாக தேர்ச்சியிலே அதிக அளவில் தேர்ச்சி பெறுகிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த சனாதன கொள்கையை வேறறுத்து சமூக நீதியை கோட்பாட்டை இந்த மண்ணிலே விதைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த சமூக நீதி கோட்பாடு இந்த மண்ணிலே இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்திய அரசியலமைப்பு சாசனம் தான். அந்த இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தெல்ல தெளிவாக தொலைநோக்கு பார்வையோடு எழுதியிருக்கிறார். நாம் அந்த இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை புரட்டி பார்த்தால் அது முகப்புரையிலே பார்த்தால் தெரியும். இந்திய நாட்டு அனைத்து மக்களுக்கும் சமமான நீதி, அனைவருக்கும் சமமான சுதந்திரம், அனைவரும் சகோதரத்துடன் வாழ வேண்டும், அனைவரும் சமத்துவமாக இந்த மண்ணிலே நிலைநிறுத்த வேண்டும் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியல் சாசனத்தை தொடங்கியிருக்கிறார். ஆக சமூக நீதி கோட்பாடை உருவாக்கி அரசியலமைப்பு சாசனத்தை எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எப்படி ஒரு சாதி தலைவராக இருப்பார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அவர் சாதி தலைவர் அல்ல, இந்த மண்ணிலே அனைவரையும் மனிதராக நிலைநிறுத்திய சாதித்த தலைவராக நாம் பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நாம் இந்த நாட்டிலே சுதந்திர தினம் என்றாலும் போற்றக்கூடிய மனிதர், குடியரசு தினம் என்றாலும் போற்றக்கூடிய மனிதர், மகளிர் தினம் என்றாலும் மதிக்கப்பட வேண்டிய தலைவர். அப்படி அந்த தலைவரால் உருவாக்கப்பட்டதான் இந்திய நாட்டின் தொழிலாளர்களுக்கான உரிமை நாள் மே தினம். பல நாடுகள் ரத்தம் சிந்தி பல தொழிலாளர்கள் உயிர் தியாகம் செய்த பின்புதான் அங்கே இருக்க தொழிலாளர்களுக்கான உரிமை பெறப்பட்டது. சிகப்புடிரும் அதாவது ரத்தம், அதனால் பெற்றதுதான் பல நாடுகளிலே தொழிலாளர்களின் உரிமை. ஆனால் இந்திய தொழிலாளர்களின் உரிமை புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பேனாமையில் இருந்த நீல நிறத்தின் அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு அனைத்து உரிமைகளும் சட்டமாக பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால் தான் இன்றைக்கு நம் தொழிலாளர்கள் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். பல பேர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1942 முதல் 46 வரை தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பதவியில் இருந்தார். அப்போது உருவாக்கப்பட்டதான் ஒட்டுமொத்தமான உரிமைகள். முதலில் தொழிலாளருக்கான காப்பீடை உருவாக்கினார், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ். அதன் பின்பு நமக்கு பிஎஃப் என்கின்ற ப்ராவிடன்ட் ஃபண்டு, தொழிலாளர்கள் அதிக வேலை செய்த பின்பு செய்தால் ஓட்டி, இரவு நேர பணியிலே நைட் டியூட்டி அலவன்ஸ். அந்த காலத்தில் 12 மணி நேரம் 18 மணி நேரம் என்கின்ற வேலை நேரம் இருந்தது. அந்த வேலை நேரத்தெல்லாம் பல நாடுகளிலே பல தொழிலாளர்கள் போராடி ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்துதான் 8 மணி நேரம் மாற்றப்பட்டது. சிக்காகோ நகரில் நடந்த போராட்டத்தின் அடிப்படையில் தான் பல நாடுகளிலே அதை சட்டமாக கொண்டு வரப்பட்டது. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அறிவுத்திறனாலும் கல்வி ஆற்றலினாலும் இந்த மக்களின் 12 மணி நேர 18 மணி நேர வேலையை 8 மணி நேரமாக மாற்றியதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். வாரத்தில் ஒரு நாள் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை, பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு, பிரசவத்திற்கு முன்பும் பிரசவத்துக்கு பின்பும். ஆக நாம் எப்படி திரும்பினாலும் எப்படி பார்த்தாலும் நம் மனிதராக இந்த மண்ணிலே வாழ்வதற்கு முக்கிய காரணமாக திகழ்கின்ற ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்பதை நாம் எந்த நேரத்திலும் மறந்துவிடக்கூடாது. ஏன் இதற்கை சொல்கிறேன் என்றால், அம்பேத்கரை போல தன் வாழ்நாளே கடினமாக உழைத்து இந்த மக்கள் முன்னேற வேண்டும், மனிதராக மதிக்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் பாடுபட்டார், போராடினார். 1927 பொதுக்குளத்திலே தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு போராட்டம் நடத்தினார். அவர் குடிக்க தண்ணீர் இல்லை என்பதற்காக அல்ல, பொதுக்குளத்திலே அனைவருக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் என்பதற்காக தான் பொதுக்குளத்திலே தண்ணீர் குடித்தார். 1930 கோயில் போராட்டம் நடத்தினார். பொது கோயிலிலே அனைவரும் சாமியை வணங்குவதற்கான உரிமை வழங்க வேண்டும், சாமி வணங்க எல்லாம் கிடைக்கணும் என்பதற்காக அம்பேத்கர் அந்த போராட்டம் நடத்தவில்லை. எங்களுக்கும் உரிமை இருக்கிறது என்பதை நிலைநாட்டுவதற்காக 1930 புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் மார்ச் 2ஆம் தேதி கோயில் போராட்டம் நடத்துகிறார். பல பேர் அதில் உயிர் தியாகம் செய்கிறார்கள். அப்படியெல்லாம் பாடுபட்டு போராடி தன்னுடைய மக்களுடைய அடிமைத்தனத்தை உடைத்து அனைவரும் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பாடுபட்டு போராடிய ஒரு மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்பதை
இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு, அம்பேத்கருடைய பிறந்த நாளை வேளச்சேரி பணிமனையிலே வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தொடங்கினோம். அதில் இதற்கு முன்பு 2 ஆண்டு காலமாக இந்த இடத்துல கிரிக்கெட் விளையாட்டை நடத்தினோம். இந்த ஆண்டு அதிகம் சிறப்பாக நடத்த வேண்டும் என்கின்ற முயற்சியில் அகில இந்திய SC ரயில்வே தொழிற்சங்கத்தின் தாம்பரம் ஜெண்டர் கிளையின் இளைஞரணி துணை செயலாளர் நமது அருண் அவர்கள் வலியுறுத்தினார். அதன்படியே கிரிக்கெட் போட்டியை தொடங்கினோம். அதுவும் நமக்கு மைதானத்தை நமது ஷெட்யூலே அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு தொடங்கினோம். அதற்கு முதல் அனுமதி வழங்கிய டி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்காக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் முதலிலே ஆரம்பிக்கும் போதே அது சிறப்பாக அமைந்தால்தான் அது சிறப்பாக அமையும். முதலிலே கோணலாக போய்விட்டால் அந்த நிகழ்ச்சியே சிறப்பாக அமையாது. அதன் அடிப்படையில் ஏஐ அவர்கள் முதலில் நம்மளுக்கு அந்த அனுமதி வழங்கினார். அதன் பின்பு விளையாட்டு மைதானம் உருவாக்கி உள்ளோம். இந்த விளையாட்டு மைதானத்தில் இன்னும் தொடர்ந்து சிறப்பாக அந்த மைதானத்தை சுத்தம் செய்து அழகாக மாற்றி அந்த மைதானத்திற்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய மைதானமாக பேர் சூட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஏஐ அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த விளையாட்டு போட்டி வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசு வழங்க இருக்கிறது. கல்விதான் நம்முடைய மனித நேயத்தை மாற்றக்கூடிய ஆயுதம் என்கின்ற கருத்தின் அடிப்படையிலே மாணவ செல்வங்களுக்கு நோட்டு புத்தகத்தை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த விழாவும் நாம் நடத்த இருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு நினைத்த அந்த சாதி அடக்குமுறைகளெல்லாம் வேறு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே பாடுபட்டதின் காரணமாகத்தான் நாங்குநேரி கிராமத்தில் சாதி வெறியர்களால் அடிவுடை பெற்ற சிறுவன் வெற்றி பெற்றிருக்கிறான் 12ஆம் வகுப்பு தேர்ச்சியிலே. நேரத்தில் அந்த சிறுவனுக்கு வாழ்த்து தெரிவித்து, அந்த வகையிலே நீங்களும் சரியாக படிக்க வேண்டும். சிறுவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தை ஏற்று அவர் படித்ததனால்தான் இன்றைக்கு உலக போற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவராக தேர்ந்திருக்கிறார். அதே போல் நீங்களும் சிறப்பாக படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தினை இந்த நேரத்திலே உங்களுக்கு வைத்துக்கொண்டு, இறுதியாக தொழிலாளர்கள் ஆபத்தான பணி செய்யும் போது தன்னுடைய குடும்பம் வீட்டில் இருக்கிறது என்கின்ற மனதை வைத்துக்கொண்டு பாதுகாப்பாக பணியாற்றுங்கள். ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். தெரியாத வேலையை தெரிதலிடும் சரியாக கற்றுக்கொள்ளுங்கள். சாதியை மறந்துவிட்டு சமத்துவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். மதத்தை மறந்துவிட்டு மனித நேயத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் பீம்.